வாடிகன் ரகசிய ஆவண காப்பகம். இந்த பேரை கேட்டாலே பழங்கால நூலும் மறைக்கப்பட்ட அறிவும்தான் நம் நினைவுக்கு வரும். மர்மத்தில் மூடப்பட்டிருக்கும் இந்த ஆவண காப்பகம் வரலாறு ஆசிரியர்களையும் சதித்திட்ட கோட்பாட்டாளர்களையும் மிகவும் கவர்ந்திருக்குது. ஆனா வாடிகன் ரகசிய ஆவண காப்பகம் என்னன்னா அது என்ன ரகசியங்களை கொண்டுள்ளது? இந்த வீடியோவில் இந்த மர்மமான நிறுவனத்தின் வரலாறு, அதன் உள்ளடக்கங்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள கட்டுக்கதைகள் பற்றி ஆராய்வோம். கால பயணம் செய்து புராணங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை அறிந்துள்வோம். வாடிகனின் ரகசியங்களை திறக்க எங்களுடன் சேருங்க. பேராயர் ஆணைகள் முதல் வரலாற்று ஆவணங்கள் வரை இந்த ஆவண காப்பகம் கடந்த காலத்தை பற்றிய ஒரு பார்வையை நமக்கு அளிக்குது. ஆனா இந்த புதையலை பார்ப்பதற்கான அனுமதி அவ்வளவு எளிதில் கிடைக்காது. வாடிகன் ரகசிய ஆவண காப்பகத்தின் மர்மங்களை அவிழ்க்கும் கண்டுபிடிப்பு பயணத்தை தொடங்க தயாராகுங்க. வாடிகன் ரகசிய ஆவண காப்பகத்தின் வரலாறு அது வைச்சிருக்கும் ஆவணங்களைப் போலவே செழுமையானதும் சிக்கலானதும் ஆகும். கத்தோலிக்க திருச்சபையின் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த ஆவண காப்பகம் பல் நூற்றாண்டுகளா வறட்சியடைந்துள்ளது. பேராயர்களின் கடிதங்களின் தொகுப்பாக தொடங்கி அறிவின் ஒரு பெரிய களஞ்சியமாக வளர்ந்துள்ளது. ஆரம்ப ஆண்டுகள்ல ஒழுங்கின்மையும் மதிப்புமிக்க ஆவணங்கள் இழப்பும் நிகழ்ந்தன. 17ஆம் நூற்றாண்டில்தான் போப்பால் சாய்ந்தாம் இந்த ஆவண காப்பகத்தை ஒரு தனி நிறுவனமாக முறையாக நிறுவினார். பொருட்களை கவனமாக பாதுகாத்து வகைப்படுத்த அறிஞர்களும் ஆவண காப்பாளர்களும் அழைத்து வரப்பட்டனர். இன்று வாடிகன் ரகசிய ஆவண காப்பகம் வரலாற்று நிலையான சக்திக்கு சான்றாக நிற்கிறது. புதிய தொழில்நுட்பங்களையும் பாதுகாப்பு முறைகளையும் ஏற்றுக்கிட்டு இந்த ஆவண காப்பகம் தொடர்ந்து வறட்சியடைந்து வருகிறது. எண்ணற்ற ஆவணங்களை கொண்ட மைல் கணக்கான அலமாரிகள் கொண்ட இந்த ஆவண காப்பகத்தின் பிரம்மாண்டம் பிரமிக்க வைக்குது. இந்த தொகுப்பில் பேராயர் ஆணைகள், மன்னர்களுடனான கடித போக்குவரத்துகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளின் பதிவுகள் ஆகியவை அடங்கும். ஆவணங்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட மிக நுணுக்கமான கவனிப்பு தான் மிகவும் குறிப்பிட்ட அம்சங்களில் ஒன்றாகும். நேரத்தால் ஏற்படும் சேதங்களில் இருந்து இந்த பலவீனமான பொருட்களை பாதுகாக்க பயிற்சி பெற்ற ஆவண காப்பாளர்கள் ஓயாமல் உழைக்கிறார்கள். இந்த ஆவண காப்பகம் கடந்த காலத்தின் களஞ்சியம் மட்டுமல்ல, அது தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒரு உயிருள்ள நிறுவனமும் சூட். கத்தோலிக்க திருச்சபையின் தொடர்ச்சியான வரலாற்றை பிரதிபலிக்கும் புதிய பொருட்கள் தொடர்ந்து சேர்க்கப்படுகின்றன. வாடிகன் ரகசிய ஆவண காப்பகத்தில் பல நூற்றாண்டுகள் பழமையான பல்வேறு வகையான ஆவணங்கள் உள்ளன. பேராயரின் கடித போக்குவரத்துகள் மற்றும் ஆணைகள் முதல் வரலாற்று பதிவுகள் மற்றும் சட்ட ஆவணங்கள் வரை கத்தோலிக்க திருச்சபையின் உள் செயல்பாடுகளை பற்றிய ஒரு தனித்துவமான பார்வையை இந்த ஆவண காப்பகம் வழங்குகிறது. மைக்கேல் ஏஞ்சலோவின் கையால் எழுதப்பட்ட கடிதங்கள், கலீலியோவின் விசாரணை ஆவணங்கள் மற்றும் ஸ்காட்லாந்து ராணி மேரியின் கடிதம் ஆகியவை இதில் உள்ள புதையல்கள் அடங்கும். இந்த தொகுப்பு மத விஷயங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்படவில்லை. அரசியல் சூழ்ச்சிகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் கலை முயற்சிகள் தொடர்பான ஆவணங்களையும் இந்த ஆவண காப்பகம் கொண்டுள்ளது. இது வரலாற்றாசிரியர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் கலை வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஒரு மதிப்புமிக்க ஆதாரமா இந்த ஆவண காப்பகத்தை மாற்றுகிறது. இந்த தொகுப்பின் அகலமும் ஆழமும் உண்மையிலேயே குறிப்பிட்டக்கவை. இதிலே உள்ள பொருட்களின் மிகப்பெரிய அளவுதான் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களே ஒன்றாகும். மைல் கணக்கான அலமாரிகளே மில்லியன் கணக்கான ஆவணங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் சொல்ல ஒரு கதையை கொண்டுள்ள வரலாற்று நிகழ்வுகள் குறித்த புதிய நுண்ணறிவுகளையும் கண்ணோட்டங்களையும் கண்டிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த தொகுப்பை ஆராய்வதில் பல ஆண்டுகள் செலவினார். இந்த ஆவண காப்பகம் கண்டுபிடிக்க காத்திருக்கும் தகவல்களின் புதையல். இந்த ஆவணங்கள் கடந்த காலத்துடன் ஒரு உறுதியான தொடர்பை வழங்குகின்றன. நம்மை முன்னர் வாழ்ந்தவர்களின் குரல்களை கேட்க நமக்கு உதவுகின்றன. பேராயர்கள், ராஜாக்கள் மற்றும் சாதாரண மக்களின் மனத்தில் ஒரு தனித்துவமான சாளரத்தை அவை வழங்குகின்றன. இந்த ஆவண காப்பகம் ஒரு உயிருள்ள வரலாறு ஆராய காத்திருக்கிறது. இந்த ஆவணங்களை பாதுகாப்பது மிக முக்கியமானது. 4ஆம் பகுதி கட்டுக்கதைகள் மற்றும் புராணங்கள். உண்மையிலிருந்து கட்டுக்கதையை பிரித்தல். ரகசியத்தில் மூடப்பட்டிருக்கும்
வரலாற்றில் ஊறியிருக்கும் வாடிகன் ரகசிய ஆவண காப்பகம் இயல்பாவே பல கட்டுக்கதைகள் மற்றும் புராணங்களுக்கு களமாகியுள்ளது. தடை செய்யப்பட்ட அறிவை கொண்ட மறைக்கப்பட்ட அறைகள் பற்றிய கதைகள் முதல் வேற்றுக்கெர தொடர்புக்கான சான்றுகள் பற்றிய சூற்றுகள் வரை இந்த ஆவண காப்பகம் சதி திட்ட கோட்பாட்டாளர்கள் மற்றும் புனகதை எழுத்தாளர்களின் கற்பனையை கவர்ந்துள்ளது. இருப்பினும் இந்த வரலாற்று நிறுவனத்தின் உண்மையான தன்மை மற்றும் நோக்கத்தை புரிந்து கொள்ள உண்மையிலிருந்து கட்டுக்கதையை பிரிப்பது மிக முக்கியம். மிகவும் பரவலான கட்டுக்கதையில் ஒன்று கத்தோலிக்க திருச்சபையின் அடிச்சலத்தை தகர்க்கும் ஆவணங்கள் இந்த ஆவண காப்பத்தில் உள்ளன என்பதுதான். சிலர் சர்ச்சைக்குரியதா காணக்கூடிய ஆவணங்கள் சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த ஆவண காப்பகத்தில் இருந்தாலும் உலகை உலுக்கும் ரகசியங்களே அவை வைச்சிருக்கின்றன என்ன கருத்து பெரும்பாலும் ஆதாரமற்றது. மற்றொரு பிரபலமான கட்டுக்கதை பழங்கால மர்மங்களை திறப்பதற்கும் இழந்த நாகரிகங்களை கண்டுபிடிப்பதற்கும் இந்த ஆவண காப்பகம் திறவுகோலை வைச்சிருக்கிறது என்பதா. இந்த ஆவண காப்பகத்தில் பழங்கால நூல்களும் வரலாற்று பதிவுகளும் இருந்தாலும் இந்த அற்புதமான சூற்றுகளை ஆதரிக்க எந்த ஆதாரமும் இல்லை. வாடிகன் ரகசிய ஆவண காப்பத்தை ஒரு நல்ல அளவு சந்தேகத்துடன் அணுகுவது முக்கியம். கத்தோலிக்க திருச்சபையின் வரலாறு மற்றும் உலகத்தூடான அதன் தொடர்புகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குவதே இந்த ஆவண காப்பத்தின் உண்மையான மதிப்பு. அதன் பேரில் உள்ள ரகசியம் என்ன சொல் உண்மையில் லத்தீன் வார்த்தையான சிக்ரீட்டம் இந்தவான மொழிபெயர்ப்பாகும். இதன் பொருள் தனிப்பட்ட மறைக்கப்பட்ட அல்லது இரகசியமான என்ன அர்த்தத்தில் இந்த ஆவண காப்பகம் ரகசியமானது அல்ல, மாறாக பொதுமக்களுக்கு இது பொதுவாக திறக்கப்படாததால் தனிப்பட்டது. வாடிக ரகசிய ஆவண காப்பகத்தை சுற்றியுள்ள கட்டுக்கதைகள் மற்றும் புராணங்கள் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் அவை கட்டுக்கதைகள் மற்றும் புராணங்கள் தான் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். இந்த ஆவண காப்பகத்தின் உண்மையான மதிப்பு அதன் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் கடந்த காலத்தை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்கும் திறனாகும். ஹைந்தாம் பகுதி வரலாற்றின் பாதுகாவலர்கள் அணுகல் மற்றும் பாதுகாப்பு ஒரு பெரிய வரலாற்று தொகுப்பின் பாதுகாவலர்களா வாடிகன் ரகசிய ஆவண காப்பகம் அதன் விலைமதிப்பற்ற ஆவணங்களின் ஒருமைப்பாட்டையும் நீண்ட ஆயுளையும் பாதுகாக்கிய கடுமையான அணுகல் நெறிமுறைகளை கொண்டுள்ளது. பொதுமக்களுக்கு அணுகல் வழங்கப்படவில்லை, ஆனா ஒரு சட்டபூர்வமான ஆராய்ச்சி நோக்கத்தை காட்டும் தகுதி வாய்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆவணங்கள் மிகுந்த கவனத்துடன் கையாளப்படுவதையும் அவற்றின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதையும் இது உறுதி செய்கிறது. அணுகலுக்கான விண்ணப்ப செயல்முறை கடுமையானது. ஆராய்ச்சி தலைப்பு, தேவையான குறிப்பிட்ட ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பதாரின் தகுதிகள் பற்றி விவரமான திட்டங்களை விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். ஆவண காப்பகத்தின் உள்ளடக்கங்களை பற்றி தெளிவான புரிந்து கொண்டல் தீவிர ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே அணுகலை பெறுவதை இந்த செயல்முறை உறுதி செய்கிறது. அணுகல் வழங்கப்பட்டதும் ஆவணங்களை கையாள்வது தொடர்பான கடுமையான வழிகாட்டுதல்களுக்கு ஆராய்ச்சியாளர்கள் உட்பட்டவர்கள். ஆவண காப்பகத்தில் இருந்து ஆவணங்களை அகற்ற அவர்களுக்கு அனுமதி இல்லை. மேலும் புகைப்படம் எடுத்தல் மற்றும் குறிப்புகள் எடுத்தல் தொடர்பான குறிப்பிட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும். சேதத்தில் இருந்து இந்த பலவீனமான ஆவணங்களை பாதுகாக்கவும் எதிர்கால சந்ததியினருக்காக அவற்றை பாதுகாக்கவும் இந்த முன்னெச்சரிக்கைகள் அவசியம். ஆவணங்களை உகந்த நிலையில் பராமரிக்க விடாமுயற்சியுடன் பணிபுரியும் உயர் பயிற்சி பெற்ற ஆவண காப்பாளர்களை கொண்ட ஒரு குழுவை வாடிகன் வைச்சிருக்கிறது. இந்த வெள்ளதிப்பற்ற வரலாற்று பதிவுகளின் நீண்ட கால உயிர் வாழ்வை உறுதி செய்ய ஆவணங்களை மீட்டெடுப்பதற்கும் காலநிலை கட்டுப்பாட்டுக்கும் பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் அவர்கள் சிறப்பு நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். சமீபத்திய ஆண்டுகளில பாதுகாப்புக்கான ஒரு வழிமுறையாக டிஜிட்டல் மயமாக்கலையும் வாடிகன் ஏற்றுக்கொண்டது. அதன் மிக முக்கியமான ஆவணங்களின் டிஜிட்டல் நகல்களை உருவாக்குவதன் மூலம் ஒரு பேரழிவு நிகழ்வு ஏற்பட்டாலும் அவற்றின் உயிர் வாழ்வை ஆவண காப்பகம் உறுதி செய்ய முடியும். டிஜிட்டல் மயமாக்கல் உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆவணங்களை எளிதாக அணுகும் வகையிலும் செய்கிறது.